வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் வழங்கும் உரைக்கோவை ஆண்டவன் விரித்த கடை. நண்பர்களே, திரைப்பட பாடல் என்பது வெறும் மகிழ்ச்சிக்காகவும் நடனமாடுவதற்காகவும் மட்டுமே அல்ல. சிந்தனையை தூண்டும் பாடல்களும் அற்புதமான அறிவுரை பாடல்களும் திரைப்படங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஆண்டவன் விரித்த கடை என்னும் தலைப்பில் ஒரு திரைப்பட பாடலை சிந்திப்போமா? ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அவன் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். பெண்களோ அழகை வாங்கி கொண்டார், ஆண்களோ ஆசையை வாங்கி கொண்டார். தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டால், புலவர்கள் பொய்களை வாங்கி கொண்டார். குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், மற்றவர் மேலுக்கு விலை கேட்டார். எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்ன சொன்னாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. அற்புதமான ஆலங்குடி சோமுவின் பாடல். ஆண்டவனுக்கு பொழுது போகாமல் தன்னுடைய தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாள் கடை விரிக்கிறான். என்ன கடை? மனித பண்புகள் அடங்கிய கடை. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த இறைவன் அவரவர் தேவைக்காக பண்புகளை வாங்க சொன்னான். என்ன விலை என்று அதிலேயே அவன் கூறிவிட்டான். வந்தவர்கள் வரிசையில் நின்றார்கள். பெண்களெல்லாம் அவர்களுக்கு தேவையான அழகை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். ஆண்கள் அவர்களுக்குரிய ஆசைகளை வாங்கி சென்று விட்டார்கள். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பேராசை, இப்படி பல ஆசைகளை வாங்கி சென்று விட்டார்கள். தலைவர்கள் தங்களுடைய நிலைமைகளை நிறைவேற்றிக் கொள்ள, தங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்த, தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற புகழை வாங்கி கொண்டார்கள். புலவர்கள் வழக்கமாக தாங்கள் சொல்வதற்குரிய பொய்களை, கற்பனைகளை, அழகுகளை, இயற்கை சிறப்புகளை எல்லாம் பொய்களாகவே அவர்கள் வாங்கி கொண்டார்கள். இப்படி முதல் நாள் முடிந்தது. அடுத்த நாள் கடை மீண்டும் திறக்கப்பட்டது. பார்வையற்றவர்கள் வந்து தங்களுக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டார்கள். வாய் பேச முடியாதவர்கள் வந்து எங்களுக்கு மொழி வேண்டும் என்று கேட்டார்கள். உறவினர்கள் சில பேர் வந்து எங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களாம் இறந்து விட்டார்கள், அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். வேறு சிலர், மற்றும் சிலர் தங்களுக்கு சில நம்ம கடைக்கு போனோம்னா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்போம், கடைசியில் எதையும் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி மேலுக்கு சில பேர் விலை கேட்டாங்க. அந்த விலை என்ன, இந்த விலை என்ன. ஆனால் அவங்களாம் வாங்கலை, எதுவும் வாங்கலை, அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் இருந்தது என்ன தெரியுமா? இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்குவதற்கு மனிதர்கள் யாருமே இல்லையே என்று ஆண்டவன் கடையிலே கடைசியாக இருந்த ஒரே ஒரு பொருள் அன்பு மட்டுமே. அதை வாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் தயாராக இல்லை. இதயத்தை தந்து உண்மையான அன்பை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. அழகை வாங்குகிறார்கள், ஆசையை வாங்குகிறார்கள், புகழை வாங்குகிறார்கள், பொய்யை வாங்குகிறார்கள், மொழியை கேட்கிறார்கள், விழிகளை கேட்கிறார்கள், உறவினர்களின் உயிர்களை கேட்கிறார்கள். எல்லாவற்றையும் கேட்ட மனித இனம் அன்பை மட்டும் கேட்கவில்லை. அதற்கு என்ன விலை? இதயத்தை விலையாய் தர வேண்டும். அற்புதமான பாடல். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. நாம் இதயத்தை விலையாக தந்து
இந்த உலகத்தில் அன்பை வாங்கி இதயத்தை நிறைப்போமா? நன்றி, வணக்கம்.